இந்த விடிய ஆட்சி எப்போதெல்லாம் தடம் மாறுகிறதோ தடுமாறுகிறதோ அப்போதெல்லாம் எதிர்க்கட்சி என்ற முறையில் தன் கடமையை ஆட்சி கொண்டிருக்கிறது அதிமுக. எல்லா வகையிலும் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதோடு அரசின் கையாலாகாத்தனத்தை புள்ளி விவரங்களோடு தோலுரிக்கும் பணியையும் செவ்வனே செய்து வருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காகவே அந்த தவறை திருத்திக் கொள்வதும் இல்லை, அதற்கு பிரயாச்சித்தம் காண்பதும் இல்லை. மாறாக நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களை சொல்ல நீங்க யாரு என்று எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு ஏதாவது உருட்டல் பதில்களை சொல்வதுதான் ஒரு ஆளும் அரசின் நிர்வாக லட்சணமா? அதுவும் அவர்கள் கட்சியினர் விளக்கம் என்ற பெயரில் ஒன்றுக்கும் உதவாத பதில்களை தருவது மட்டும்தான் திமுகவிற்கு தெரிந்த ஒரே எதிர்வினை. மதுராந்தகம் கள்ளச்சாராய மரணம் நடந்த போதே அரசை எச்சரித்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் அப்போது எதுவும் செய்யாததால் அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தன. உயிர்வலியும் அதிகம். அதேபோல பள்ளி குழந்தைகள் உட்பட போதைப்பொருள் புழக்கத்தால் படாத பாடு படுகிறார்கள். அதற்கு ஏன் நடவடிக்கையே எடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றம் உட்பட பல இடங்களிலும் பேசினார். அப்போது கூட இந்த விடிய அரசு அவர் மைக்கை தான் ஆஃப் செய்ததே தவிர ஆக்ஷன் எடுக்கவில்லை. விளைவு அவர்கள் கட்சி நிர்வாகிகளே போதைப்பொருள் விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபடுவது வெட்ட வெளிச்சமானது. பட்டியலின மக்களின் வேதனைகளை பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் மற்றும் பேட்டிகள் வாயிலாக சுட்டிக்காட்டியும் இந்த விடியா திமுக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை போக்க எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. வேங்கை வயல் சம்பவம், தென்காசியில் பட்டியலின மக்களுக்கு குடிநீர் வழங்க மறுத்த நிகழ்வு, தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை என்று திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்த பல்வேறு தாக்குதல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்போது கூட ஆதி திராவிடர் நல விடுதிகளில் நடக்கும் கொடுமைகள் நாம் அறிந்ததே. வெள்ளத்தடுப்பு பணிகளை முன்கூட்டியே சீர் செய்ய கோரிக்கை வைத்தும் அதை கிஞ்சித்தும் கண்டுகொள்ளாமல் விடியா அரசு இருந்ததால்தான் வெள்ளத்தில் மிதந்தது சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கூடுதல் கவனத்தோடு சரி செய்யுங்க என்று சொன்னதை மட்டும் கேட்டிருந்தால் இன்றைக்கு பெண் டிஎஸ்பி மேலேயே கை வைக்கும் அளவுக்கு தைரியம் வந்திருக்குமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னோடியாக சிந்தித்து அரசை வழிநடத்த எல்லா ஆலோசனைகளை தேவையான இடத்தில் எச்சரிக்கை என்று கொடுத்த எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சை கொஞ்சமேனும் கேட்டிருந்தால் இந்த ஆட்சிக்கு இத்தனை கெட்ட பெயர் வந்திருக்குமா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தான் அதிமுக சொல்லும் அறிவுரைகளை ஏற்க மறுக்கிறாரா ஸ்டாலின்? எதிர்க்கட்சியின் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அடம் பிடிப்பதில் இருந்தே இந்த விடியா அரசு முதல்வர் அதிமுகவின் விமர்சனங்களை கண்டு அஞ்சுகிறார் என்பது தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.